பேசுகிறாளாமா. என்ன பேச போகிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்கள், என்ன பேச போகிறீங்க? எங்கள் அம்மாவை திட்டாதீங்க, எங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனாங்க அப்படி சொல்கிறீங்களா? இவங்க வளர்ந்து பின்னாடி பார்ப்பாங்க வீடியோஸ்லாம், எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப பேடாக இருக்குது. நான் தைரியமாக இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மெண்டல்லாம் கிடையாது, பார்க்க தான் அப்படி தெரிகிறேன், பேசவும் அப்படி தான் தெரியும். ஆனால் நான் மெண்டல்லாம் கிடையாது, லூஸும் கிடையாது. நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மட்டும் அப்படி சொல்கிறது இல்லை, இங்கே இருக்கிற சில பேரும் அப்படி தான் சொல்லிட்டு தெரிகிறாங்க. உன்னை பைத்தியக்காரியா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்குறேன் அப்படின்னு எங்கள் மாமியார் இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரகலை. போய்க்கடி, மூடிட்டு போடி, ஒரே இந்த பேச்சு தான் இன்னும் போகுமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செய்யணும்? என் பிள்ளைக்காக, இந்த பச்சை மண்ணுக்காக பொறுமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியல சத்தியமாக. ஹாஸ்டல்லாம் ரொம்ப கஷ்டம். உண்மையே சொல்ல போனால் நான் பிள்ளை மேலே இது பண்ணக்கூடாது, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். பார்க்குற பாருங்க, என்னடா வளரிட்டு இருக்காங்க பார்த்து அப்படின்னு. நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்களா? ஏதாச்சும் சொல்லணுமா? என்ன பார்க்குறீங்க அப்படி? அங்கே என்ன தெரிகிறது? அங்கே என்ன தெரிகிறதோ? இந்த பாப்பாவை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அத்தைங்கெல்லாம் சொன்னாங்க உனக்காக. அப்புறம் அம்மாவை திட்டினாங்க, நீலாம் ஒரு தாயானு. பிள்ளை மேலே அவ்வளோ பாசம் அத்தை வீட்டில். ஆமாம், அத்தை சொல்லு, அத்தை சொல்லிடு. அதுக்காண்டி வேற என்ன சொல்ல போறீங்க நீங்க? இப்போ கோவமாக இருக்காங்க போல இருக்கு, உம்முன்னு இருக்காங்க. எதுக்கு நீங்கள் உம்முன்னு இருக்கீங்க? அதோ நைஸாக சொல்கிறாங்க பாருங்க அவங்க. விளையாடுறாங்க பார்த்தீங்கல்ல. நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளைய விட்டுட்டு போங்க, போனாலும் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. எதுக்கு நீங்கள் இப்படி போனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள்லாம் ஒரு தாயா அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் கூட்டிகிட்டு சுற்றினாலும் அதுக்கும் ஒரு இது சொல்கிறீங்க. நான் என்ன தான் பண்ணேன்? எனக்கு சொந்தம்னு யார் இருக்கு? நான் என்ன பண்ணேன்? எனக்கு என்ன பண்ணனே ஒன்றும் தெரியல. எங்கள் வீட்டில் இருந்து ஒன்றுமே பண்ணலைன்னா நிச்சயமாக இந்த கேஸு, அடுப்பு, இந்த மிக்ஸி எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் நகைன்னு ஒன்றும் போட்டதில்லை எனக்கு இதுவரை. அதுக்காண்டி எங்களை பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்லலாம், ஆனால் அவங்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய? எனக்கு என்ன பண்ணனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஹோம் போகிற தவிர வேறு ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். ஹோம் போங்கன்னு சொல்லாதீங்க. எனக்கு தான் தெரியும் என் பிள்ளை பட்ட கஷ்டம். ஒரு விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹோமுக்கு போகிறதுனால என்ன கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருவீங்க. தெரியலன்னா நீங்கள் பேச தான் செய்வீங்க. அது என்ன கஷ்டம் அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியும். அதுவும் பச்சை பிள்ளைய, ஒரு வயசு குழந்தைய வச்சுட்டு அங்கே இருக்கிறது முடியாதது ஒன்று தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, பாப்பா கூட தான் நான் இருக்கிறேன். இனிமேல் நான் தைரியமாக நான் போராட கற்றுக்கிறேன். ஆனால் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, அது போதும்.
இனி நான் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்க மாட்டேன், தப்பான வீடியோ எடுக்க மாட்டேன்.